அப்படின்னா ஒரு கூட்டணி என்பது எப்படி அமைத்திருக்க வேண்டும்? ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில பல கட்சி இருக்கு. அப்ப புதிதாக அதிமுகவை சேர்க்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த அதிமுக என்பது பிளவுபட்டு பிரிந்து தொடர் தோல்வியை தொடர்ந்து பெற்று வருகிறது. இப்படி பிரிஞ்சு பிளந்து இருந்தால் இது தோல்விக்குத்தான் வழிவகுக்கும் என்பதைத்தான் ஐயா ஓபிஎஸ் சொல்லி வருகிறார். ஆகவே அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும், பலமான கட்சியாக மாற்ற வேண்டும். அதற்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் இணைத்தால் அந்த கூட்டணி வெற்றிக்கான வியூகத்தை வகுக்க முடியும். ஆனால் அதை செய்தார்களா? டெல்லிக்கு வரவழைத்தார்கள், 4 காரில் மாற வைத்தார்கள். ஏதோ ரகசிய பேரம் பேசுவதை போல தனித்தனியாக போய் காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு என்று மாறி மாறி பேசி நெருக்கடியில் கூட்டணியை ஏற்படுத்தினார்கள். சரி, அதுக்கப்புறமாவது கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசி இந்த கூட்டணியை நாம் தொடர்ந்து கட்டமைக்க வேண்டும், திமுகவை எதிர்த்து, திமுகவினுடைய நிர்வாக சீர்கேட்டை எதிர்த்து, திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிவை கண்டித்து நாம் ஒரே குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டாவை தயாரித்தார்களா? இல்லை. ஆளாளுக்கு ஒரு பேச்சு. எடப்பாடி, நானும் பாஜகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னா அவர். அப்புறம் நயினார் நாகேந்திரன், எங்க கூடத்த ஓபிஎஸும் தினகரன் இருக்கிறாங்கன்னு நயினார் நாகேந்திரன். இல்ல அப்ப இது என்டிஏ கூட்டணியா அப்படின்னா இதை நீங்க அவங்ககிட்டத்தையும் போய் கேட்கணும்னு இவர் பதில். இதற்கு பேரு கூட்டணியாங்க? இப்படி ஒரு கூட்டணி இல்ல சார், பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து போற வரைக்கும் அல்லது திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்காத வரைக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தாரு. சந்திப்புக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு பிறகாகத்தானே கல்வி நிதி கொடுக்கலன்னு கண்டன அறிக்கை வந்தது. இன்னைக்கு அதற்கு பிறகாகத்தானே 2 நாள் கழிச்சு கூட்டணியை விட்டு வெளியேறோங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அது வரைக்கும் நீங்களும் அதே நிலைப்பாட்டில் தானே இருந்தீங்க. கண்டன அறிக்கை மும்மொழி கொள்கைக்கே கொடுத்தாகிவிட்டது. எப்பொழுது 3ஆம் மொழியை திணிக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொன்னதோ அப்பவே இது திராவிட மண், இங்கு இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும், அண்ணாவின் எண்ணமும் புரட்சி தலைவரின் எண்ணமும் புரட்சி தலைவி வழிவகுத்த வழியும் தான் எங்களுடைய கொள்கை, திராவிடம் தான் எங்கள் சித்தாந்தம் என்பதை 2 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்கள் சொல்லும் போதே, சுட்டி காட்டும் போதே, மும்மொழி கொள்கையை கல்வியில் திணிக்கும் போதே சுட்டி காட்டியாச்சு.